நிறுத்துங்க சுவாமி மகாராஜா. மகாராஜா கொட்டமுத்து. அம்மா அம்மா போனவனே நல்லபடியா முடிஞ்சா உட்காருங்க சாமி போயேங்க. ஐயா சாணி கொலாயா ஆடா கட்டி தோலா உரிச்சு கூட ஜாக்கிரதா. இங்க கறி போடுற ஆள் ஆடுக்குதுடா. நீங்க தானே ஆடா கட்டி தோலா உரிச்சு போடுவாங்க. பேச மாட்டோம் மகாராஜா. யாருக்கு மூக்கில் பிரச்சனையா? நான் இங்கேன்னு சொல்ல வந்தேன். எதுக்கு இப்படி ஓயா மடிச்சிட்டு இருக்கீங்க? சீராக நிறைந்திருக்க தெய்வ சபை. அப்படி சொல்லு. தெய்வ சபை முன்பதாக அப்பன்மார்கள் அருள் பெரும் தாய்மார்கள் பள்ளி மாணவர் மாணவிகள் ஆமாங்க சிறியோர் சிறியோர் பெரியோர் சிறியவர் பெரியவர் ஏமாற்ற பேர் கடல் அலைபோல் காட்சி தெரிகிறார்கள். ஆமாங்க. சமதருக்கு சீர்சபைக்கு நம்மளது சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் ஓமலூர் வட்டம் ஓமலூர் வட்டம் சரிங்க. சாரபகலத்துக்கு அருகாமல் உள்ள ஆரூர் பட்டி ராஜமாணிக்க வாத்தியார் வழக்கும் சரஸ்வதி நாடக சபா சார்பாக மனமார்ந்த நன்றி. நாட்டுக்கு நாடு பேரு புகழ் பெற்ற நாட்டினுடைய பெயர் என்ன? நாட்டினுடைய பெயர் அதாவது கூலிப்பட்டி. கூலிப்பட்டி என்ன கூலிப்பட்டியில் இருந்துள்ள ஸ்ரீலா ஸ்ரீ உலகத்தை கட்டி காக்கும் மாரியம்மனுக்காக இன்னும் தானம் என்பது 32ங்க. அதுல சிறந்த தானம் உப்பு இல்லாத உப்பை பேசி உப்பு இல்லாத கூட இட்டால் உண்பதுக்கு அமிர்தமாகுமா? மகாராஜா முக்கடி வரைக்கத்தோடு முக கடுத்துடுவாய். ஆனாலும் கப்பிய பசி கட்டு பசி ஆகுமா? ஆமாங்க. எப்படி சாப்பாடு? சாப்பாடு சூப்பருங்க. குறையே சொல்ல முடியாது. எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆமா. அப்பேற்பட்ட நடதானத்தை வாரி வழங்கி போதாது என்ற சுரதானத்தை கொடுத்து இன்னைக்கு நாடக விட்டோர் யாரு? அதாவது சீட் எடுத்துட்டேன். எத்தனாயிரம் ரூபாய் சீட்டு? எவ்வளவுக்கு எடுத்த? 1 லட்சம் ரூபாய் சீட்டு. சரி 85,000 தள்ளி எடுத்தேன். 85,000 தள்ளி எடுத்தியா? கைக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? 15,000. அதுல சாமியா 5,000 முடிச்சுக்கிட்டானுங்க. சரி எடுக்கிறதோடு சரி 10,000 வச்சு கட்டவே மாட்டேன். இப்பதான் போயிட்டு இருக்குது சீட்டெல்லாம். அடி பழம் 200, வெத்தலை பாக்கு 150, மாலை திருப்போடி துணை வான 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. சாமிக்கு போட்டுக்குது. திருப்பி பாடுறா. திருப்பி படிக்கணுமா? திருப்பி படி. படிக்கிறேன். பேப்பரை திருப்பி படுறான்னா நீ திருப்பி நின்றுட்டு இருக்கிற. படிக்கட்டுமா? நான் தான் படிப்பேன். நீயே தான் படிக்க. நீயே தான் படிக்க. நல்ல கண்டு தெரியல நல்லது போடவா. என்ன இதுக்கு பாக்குற? கண்ணு தெரிய மாட்டேங்குது. கண்ணாடி வேற விட்டோன்ட்டேன். கண்ணாடி எடுத்து சொல்லு. கண்ணாடி எடுத்து வந்து கொடுக்கல. கண்ணாடி போட்டோதான் கண்ணு தெரியும். சீக்கிரமா வர சொல்லு சுப்பிரமணி. டேய் வர சொல்றா சுப்பிரமணி. அண்ணன் தாங்க கண்ணாடி. எப்படி கண்ணாடி? என்னங்கண்ணா கண்ணாடி கேட்டீங்களா? கண்ணாடி நான் கேட்டேனா? ஆமா. என்ன கண்ணாடி கேட்டேன்? தெரியலையே. நீங்க தான் என்னமோ கண்ணாடி வேணும்னு சொன்னீங்களா? கண்ணாடி எடுத்துறேன். எங்க கிட்ட போற கண்ணாடி எடுத்துற மாட்டா? எங்க கிட்ட இந்த கண்ணாடி தான் இருக்குது. இத வச்சு என்ன படிச்சு பாரு. சாமி நீங்க ஒரு கேள போட்டு சாமி. புளிய ஊத்தி செத்து போறாங்க. டேய் சாமி இப்படிதானா? நீங்க செட்டே இப்படிதான். சந்தோஷம். சரி நானே படிக்கிறேன். படிக்கிறேன். படி. ஐயோ என்னடாச்சு? அம்மா எஜமா என்னடா ஆச்சு? மனச கொஞ்சம் தளரப்படுத்தி கேட்க. சரி சொல்லு. ஒரு துக்கமான செய்தி சொல்றா. ராக்கிப்பட்டியில இருந்து சரி கூலிப்பட்டிக்கு உள்ள ஒரு லாரி வந்து கொண்டிருந்தது. ஓஹோ ஏதோ கிழங்களோடு வந்திருக்கும். கூலிப்பட்டியில இருந்து ராக்கிப்பட்டிக்கு ஒரு பாட்டி அதிவேகமாக வந்து கொண்டிருந்தார். ஏதோ போயிருக்கோம் சாமி. இது ஒரு அதாவது அதிக வேகமாக வந்த பாட்டி லாரி மீது மோதி பெரு விபத்துக்குள்ளானது. ஆக்சிடென்ட் ஆகி போச்சு சாமி. ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. ஆக்சிடென்ட் ஆன உடனே லாரியை கொண்டு போய் சேலம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. லாரிக்கு
இது மட்டும் இல்ல 7 குளுக்கோஸ் சேர்த்திருக்கிறாங்க. லாரியை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் சாமி. அப்பா பாட்டி என்ன ஓப்பா பாட்டிய சங்கிகிரி கந்தசாமி பாடி விட்டுலாம் பாடி கட்டிட்டு இருக்கிறாங்களா பாட்டிக்கு. பாடி கட்டுறாங்க, நொடுக்கு எடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த மாசம் பாட்டி எப்சிக்கு வரா. பாட்டிக்கு பாடி கட்டுறாங்க, லாரிக்கு குளுக்கோஸ் ஏத்துறாங்க. இன்னொரு கேளு சாமி. வேற காக்காபாளையம் பாலாஜி ஹோட்டலில் அப்பளம் சரிந்து 6 பேர் பலி. என்னடா சொல்றேன்? சுட்டி வச்சிருக்கிறாங்க, சரிச்சு உழுதி போச்சு எல்லாம் கிளவிங்கள. அப்பளம் தெரிஞ்ச 6 பேரா? ஆமா சாமி. இருக்கிறதா பண்றா கரெக்டா படிக்கிறேன். நமது காட்டூரை அதாவது நமது கூலிப்பட்டி மாரியம்மனுக்காக வைத்த கோரிக்கை நிறைவேறிய காரணத்தினால் ஐயா என்னங்க பைபாஸ் ரோட போட்டுக்கிறாங்க, உங்க பாட்டுக்கு போறீங்க. நமது மாரியம்மனுக்காக வைத்த வேண்டுதலை நிறைவேறியபடியாய் நமது காட்டூரை சேர்ந்த அதாவது கணேசன் பெருமாயி அவர்களுடைய மகன்களாகப்பட்ட பரமேஸ்வரன், பரமசிவம், பிரபா, விஸ்வநாதன், கவிஸ் அனைவர்கள் ஒன்றாக சேர்ந்து இன்னைக்கு மாரியம்மனுக்காக நாடகம் அரங்கேற்றோம். நாடகம் என்னன்னு தெரியுமா? நாடகம் நீங்க சொன்னீங்கன்னா தெரியும் சாமி. உனக்கு தெரியாதா? எனக்கு முன்ன வந்தே இல்ல. நாடகத்தை நானே சொல்லட்டுமா? சொல்றதுக்கு தானே நீ. நான் சொன்னா கோளாறு ஆகி போயிடும் சாமி. ஆனா பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஒரு டீம் சொன்னீங்கன்னா கேட்க மாட்டேன். நான் பாத்துக்கிறேன் சொல்லு. கரணஞ்சண்டை உனக்கு தெரியுமா? என்ன தெரியுமாவா? கர்ணஞ்சண்டையில நான் என்ன வேஷம் வந்திருக்கு தெரியுமா? நீங்க தான் கர்ணன், கர்ண மகாராஜன், குடைவல்லல், சாதிபதி. சரி, நான் யார் தெரியுமா? நான் தான் திருட்டோர் மகாராஜன், துரியோதன மன்னன். சரி, இப்ப என்ன கட்டம் ஓடிட்டு இருக்கு தெரியுமா? தனது சேனாதி சேனைகள்லாம் 17ஆம் நாள் சண்டையில எல்லாமே மடிந்து விட்டது என்று சொல்லி, அதாவது அண்ணனாகப்பட்ட கர்ணன் கிட்ட துரியோதன வந்து அலுவர கட்டம் புளித்திக்கிட்டே அழுகக்கூடிய கைய பிடித்து அழுகிற கட்டம். எங்க ஒரே ஒரு பாட்டு பாடு. உனக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் அந்த கட்டம் தான். என்ன செய்வோம் கர்ணா இந்த கெடுமதிக்கு. நல்லா தான் பாடுறான். என்ன செய்வோம் கர்ணா இந்த கெடுமதிக்கு. என்ன செய்வோம் கர்ணா இந்த கெடுமதிக்கு. அண்ணா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓ கர்ணா. ஒண்ணும் பண்ண முடியாது சாமி. அந்த நாடகம் அவரை சொல்லல சாமி, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னமா எப்படி ஆளு தெரியுமா சாமி? ரத்தம் ஒண்ணும் குறையாமே இருக்குது. ஆமா, என்ன அறியாமலையா தொலைகிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு வைத்த நாடகம் சொல்றாவா? இங்க கவனிங்களாடா, பெரிய மனுஷன் பேசிட்டு இருக்கிறாருல்ல, எதுக்கே அடிக்கிறீங்கப்பா? பெரிய மனுஷன் எவ்வளவு மரியாதையா சொல்லு. பெரிய மனுஷன் பேசிட்டு இருக்கிற அப்படி பேசிட்டு இருக்கிறானுங்கிற நான் சொல்லல. இன்னும் ஒரு முக்கியமான யாரு இது? சேகரா, நம்ம சேகரா. அங்கே இன்னும் எங்களது நாடகத்திற்காக வருகை தந்திருக்கும் எங்களது அக்னி புயல் யூடியூப் சேனல் அண்ணனாகிய நாடகத்தை உலகம் எங்க ஒளிபரப்பு செய்யக்கூடிய யூடியூப் சேனல். ஆமாங்க, நம்ம சேகர் அவர்கள் வருகை என்ற மணமேடைக்கு வரவேற்கிறோம். மணக்கு வையா, அங்க வையா, சிரிக்காம மணக்கு வை. இவர்தான் இவர்கள் என்றால் இன்னைக்கு சாம்பார் சோறு தான் போடுவாங்க, நாளைக்கு போட்டுக்கலாம். இவர்தான் நீங்கள் எல்லாம் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார். இப்ப சரி, இவருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டியது கொடுத்து அனுப்பிச்சுடலாம் சார். நம்ம உலகம் எங்க ஒளிபரப்பு செய்யக்கூடிய நண்பர் ஐயா, ஐயா கவுண்டரா நம்ம வீடியோ எடுக்க வந்துக்கிறாரு நம்ம சேகரன்ல, அவருக்கு அள்ளி கூட குருணை மருந்து கொஞ்சம் போயிட்டு வாங்க. மரியாதை கொடுக்கறதுக்கு
அப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஏன் சுப்பிரமணியே கிளிக்ல கத்துக்கிட்டோம். மரியாதையே இல்ல. ஓ உன்ன பேசுறேன் நானு. ஒரு குடும்ப சித்திரம். ஆமா சாமி. எப்படி குடும்ப சித்திரம்? ஒரு குடும்ப சித்திரம். பெண்களுக்கெல்லாம் பிடித்த நாடகம். பெண்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான பிடித்த நாடகம். பிடித்த நாடகம். பிடித்த நாடகம் தான் சொன்னேன். சத்யாவதி கல்யாணம். சத்யாவதி ஒரு மங்களகரமான நாடகம். இந்த நாடகத்துல நீங்க யார்? உங்களோட பேர் என்ன? நாளை இன்னைக்கு என்ன நடைபெற போகிறது? நேரம் வெளியே இருப்பேன். ஏன் அப்படி கேக்குற? எவ்வளவு நேரம் டியூட்டின்னு கேட்டேன். வெளியிற வரைக்குமே டியூட்டி. அப்படின்னா உன்கிட்ட அடி வாங்கி சாக முடியாது. அதுக்கு தான் கேக்குறியா? நான் கேட்டேன். சௌரியத்துக்கு அடிக்கிறான் சாட்டி எடுத்துக்கிட்டு நீங்களும் போய் கேட்டாரு ஒரு அடியில போய் போட்டுருவீங்க. வாடா வா கொண்டே புடவா வா. பொறுமையா இருங்க சாமி, பொறுமையா இருங்க சாமி. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? அவ்வளவு ஜலுப்பு என்ன பண்ற? இப்படி ஆயிடுதா சாமி? அப்படி இருந்த போதிலும் என்னுடைய பெயரை சொல்றே உனக்கு புரிதலா என்ன? அரிசாமி நீங்க சத்திய தவறாத மன்னன், தவறாத மன்னன், பொத்தியில சிறந்த சீலன், சிறந்த சீலன், என்னுடைய வீரோ, என்னுடைய வீரோ, குலபோச்ச மகாராஜே மன்னனுக்கே என்ன இந்த மதிப்புக்க மரியாதைக்குரிய நமது அரியானூரிலிருந்து வருகை தந்திருக்கும் அரியானூர் அடேங்கப்பா 11 பேர். ஓய் சாமி அவங்க பேரத்தான். என்ன பேரு? அடேங்கப்பா 11 பேர். என்னடா பேரு? பேரே அத்தாயாங்கற என்னென்ன பேருன்னு கேக்குறேன். 11 பேர் இந்த குரூப்போட பேரு, குரூப்போட பேரு. அடேங்கப்பா 11 பேர். சரி அன்பனை செய்திருக்கிறார். அடேங்கப்பா 11 பேர். அடேங்கப்பாவே நல்லா இருக்கணும். என்னங்க பேரு பாருங்க பேரு. சொல்லுங்க உங்க பேர் என்ன? நீங்க யாரு? சொல்றா. எங்க இருந்து வந்திருக்கீங்க? உங்களால இன்னைக்கு என்ன நடக்க போகுது? என்னுடைய வீரோ, ஆமா குலபோச்ச மகாராஜே
உங்கள் தாய், உங்க அம்மா, உங்க அம்மா அந்த மகராசி, அந்த கற்பு கரசி யார் அவ? அவங்க யாரு? யாரவோ? அவங்க எப்பேற்பட்டவர்கள்? சொல்லுங்க சாமி. வக்கீலே சொல்லுப்பா, நீ பிறந்த காரணத்தை முன்னவே தெரிஞ்சிருந்தா சரி ஊசி போட்டு கலச்சிருப்பேன். பையனை வேறான்னு சாமி கோவத்தமே மேல தூட்டிக்கிட்டே இருக்கிறேன். உங்க அம்மா யாரு சாமி? இப்பேற்பட்ட ஆனலகனை எடுத்தாரு. மேச நல்லா இருக்குது சாமி. என்ன சொல்ற? நாளைக்கு இதே மாதிரியே எனக்கும் வரைஞ்சு விடு சாமி. பொண்டாட்டிக்கு இந்த மாதிரி மீசனா ரொம்ப பிடிக்கும் சாமி. பேசியாது அப்புறம் சொந்த மீசையடா. என்ன சுப்பிரமணி சொல்ற? சொந்த மீசை சண்டாளா நல்லா இருக்குது சாமி. முள்ளொடுக்கி ஏற்றம் நீ அதிகம் பேசிக்கிட்டு இருக்கிற. எம்ஜிஆர் மீச நல்லா இருக்கு. நம்ம கூலிப்பட்டி சுப்பிரமணிய வாத்தியார் சொல்ற மாதிரி தலை கிள்ளி தடத்துல போட்டுருவேன் சாமி. மகராசு எங்க படுத்துட்டு சொல்றாங்க? எங்க படுத்து பெருமா கோயிலுக்கு தட்டுக்கிற ஹோட்டல் படுத்து சாமி. இருந்தாலும் உங்க தாய் தந்தைகள் யார்? என்னை பெற்றார்களே என் தாய். உங்க அம்மா? என் தாயோ கோமகவல்லி. ஐயோ கோமகவல்லி. உங்க அப்பா கோமகவல்லியை மணமுடித்தாரே உங்க அப்பா. என் தந்தை அவர் எப்பேற்பட்டவர்? தந்தையோ விக்ரம மன்னன். தந்தை விக்ரம மன்னன். விக்ரம மன்னனுக்கும் கோமகவல்லிக்கும் கோமகவல்லிக்கும் நான் மகனாக பிறந்து ஒரே பையனா இல்ல ஊரை காக்க? ஊரை கெடுக்கிறதுக்கு ஒரு பையன் போதும். ஊரை காக்க யாரு?
நீங்க ஒரே பையனா? ஆமாப்பா. வாழைக்கு ஒரு குலை. ஒரு குலை போல. சரிங்க. தாய்க்கு ஒரு மகனாக பிறந்து வாழ்ந்து வரக்கூடிய இருபடத்தின் பெயர் தேசம். எங்க இருக்கிறீங்க? உங்க சாம்ராஜ்யம் எது? உங்களுக்கு நாடு நகரம் இருக்குதா? நாடு நகரம் எல்லாம் இருக்குமா ஒரு மன்னனுக்கு? பார்த்தால் ஒரு நாடாளக்கூடிய மன்னர் போல் தெரிகிறது. நீங்கள் எந்த நாட்டை ஆண்டு வருகிறீர்கள்? மகாராஜா, நான் எந்த நாட்டை பரிமாணம் செய்து வர்றேன்? மன்னனாகப்பட்டவர் வாழ்ந்து வரக்கூடிய நாடு நகரங்கள் எந்த நாடு, எந்த தேசம்? விந்தநந்தனாபுரி. ஓ, தாங்களுடைய நாடு விந்தநந்தனாபுரி. விந்தநந்தனாபுரி ஆண்டு வருகிறேன். ஒரு குடையற்கு சரிங்க. மன்னனுக்கு ஒரு குறை என்றால் நாட்டு மக்களுக்கு ஒரு குறை இல்லாமல், ஒரு குறை இல்லாமல் நெறிமுறை தவறாக சாமி அரசாட்சி செய்து வரக்கூடிய மன்னனாகப்பட்ட குணபோஜ மகாராஜன் சாமி. காலகாலத்தில் திருமணம். நீங்கள் யார கல்யாணம் பண்ண? ஏன் புல்லட் ஸ்டார்ட் பண்ற? புல்லட்டியா? ஆமா, நான் சிரிக்கிறத பார்த்தா உனக்கு புல்லட் ஸ்டார்ட். டேய், வண்டி பாத்துக்கிறியா? புல்லட், டீசல் புல்லட் அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். யார கல்யாணம் பண்ண? இடம் தெரியாத பேசிட்டு இருக்கிற. நம்ம பொண்டாட்டி யாரு? எப்படி நீ ஒன்றரை முடிச்சு நான் ஒன்றரை முடிச்சா? நீங்க உங்களுக்கு எதுன்னு கேட்டேன். அப்படி கேளு. கல்யாணம் பண்ணிட்டீங்களா? கரசி ஒரு நாடாலும் பண்ணேன். தானே நெறிமுறை தவறாத அரசாட்சி செய்து வரக்கூடிய கல்யாணம் என்று சொன்ன உடனே குணபோஜ மகாராஜா உங்கள் முகத்தில் ஒரு ஆனந்தமான சந்தோஷம், ஆமாப்பா, ஒரு மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. யாரு யார் அவ? என்னடா அவங்கற அவங்கற? யாருங்க அவங்க? அப்படி கேளு. யார கல்யாணம் பண்ண?
மாலையிட்டு கல்யாணம் பண்ணீங்களே உங்களுடைய தேவடியா யார்? கட்சி வாயில விட்டு கடவா வரைக்கும் கழிச்சு விடுவோம் படவா. அவன்ற தேவியால் தேவியால் யாருன்னு கேட்டேன். மாமா மாமா அங்க வா. வா மாமா. அவர் உனக்கு மாமனா? எப்படி உனக்கு மாமே? என்ன எப்படி மாமாங்கிற? இவங்க தம்பி பொண்டாட்டியாரு எங்க அக்கா. அப்படியா? ராசாத்தேக்கா. ராசாத்தேக்காவா? ஆமா. உங்களுக்கு மாமே மாமே? ஆமா. மாமா உனக்கு? ஆமா. எவ்வளவு ஒரு காலையில சம்பளம் உங்களுக்கு? காகரியா 13. ஆ? காகரியா 13. சரி. நீ பேசிட்டு ஒரு கொலையும் காதுக்கு புரியல. ஏக்கச்சக்க பேசலாம் மாமா. போட்டு வாங்கி விடு. மாமன் சொல்லிட்டாரு. ஆமா. உங்க மாமா சொல்லிட்டாரு. ஆமா. உங்க மாமா காலையில எப்படி வீட்டுக்கு போயிடுறாருன்னு பாத்தாரு. சரி விடு. ரோட்ல தான். சரி மாமா. டேய் மாமா. கே மாமா. சொன்னேன் நானு. கே மாமாண்ணா. என்ன சொல்லிருக்கா மாமா? ஓ அப்படியே இருக்கு. வா மாமா கொலாய் முடியுது. எனக்கு தான் மாமா. உனக்கு மாமா இல்ல. எனக்கு எப்படி மாமா ஆக முடியும்? நண்பா போடா. சொல்றா. பெரிய மனுஷன் மதிக்க தெரியுறாரு. அவர் பெரிய மனுஷன் கிடையாது. அவர் பெரிய மனுஷன் ஓட்ட சொல்றா அப்படியா? சரி விடு. சரி வீடு சொல்றா. நீங்க தான சாமி விடுறா நீங்க. நான் மாலையிட்டு அந்த கட்டான கட்டளை அந்த கண்ணாட்டி ரஞ்சிதம் என் மனைவியோ சற்குணவதி. சற்குணவதி உங்க மனைவியை திருமணம் செய்து திருமணத்தை செய்து காலகாலத்துல ஏதாவது கணவனும் மனைவியும் இந்த வாழ்க்கையில கூடி கலந்து ஈடுபோட்டுல கூடி கலந்து ஈடுபோட்டுல கூடி கலந்து எங்களுக்கு ஒரே மகன். பரவாயில்ல. எங்களுடைய மகனுடைய பேரோ முத்துராஜ். பையன் முத்துராஜ். ஒரே ஒரு மகனை பெத்தெடுத்து எந்த குறையும் இல்லாம இருக்கீங்களா? இல்ல வாழ்க்கையில ஏதாவது கஷ்டங்கள் ஏதாவது? சொத்து சுகத்துக்கு குறை இல்ல. ஆமா பார்த்தாவே தெரியுது சாமி. நாட்டு குடிமக்களுக்கு குறை இல்ல. சரி அப்புறம் நாட்டுல குறை இல்ல, நகரத்துல குறை இல்ல, குடும்பத்துல ஏதாவது குறையா சாமி? ஐயா என் வாழ்விலே ஏற்பட்ட ஒரே குறை. என்ன பிரச்சனை? அது என்ன குறை தெரியுமா சாமி? நல்லது நந்தா.
மகன் முத்துராஜி பால்மட மறவாத பச்சளம் குழந்தை. குழந்தை சரிங்க. யாருக்கு என்ன பாவத்தை செய்தோம், யாருக்கு என்ன தீக்க செய்தோம், தானே அண்டி அடித்தோமா, அநியாயம் செய்தோமா, வாசல் அடித்தோமா, அவன் தப்பத்தான் கிழித்தோமா, பிள்ளைப்பால் கேட்டவருக்கு நாங்க தண்ணிப்பால் கொடுத்ததுண்டா? என்ன சாமி என்னுடைய அரசாட்சி எப்படி தெரியுமா நண்பா? சாமி கோழி குஞ்சும் கிணறும் ஒரு இடத்துல இறப்பு இருக்கணும் உங்க நாட்டுல. ஆமா சரிங்க. கீரியும் பாம்பு ஒரு கிண்ணத்துல பால் குடிக்கணும். பால் குடிக்கணும். ஆமா. சிங்கமும் பசுவும் ஒரு குளத்துல ஜலம் இருந்தணும். மறந்த வேண்டும். கொண்டு கொண்டு பகை. எப்படி பசுவ சிங்கம் பார்த்தா விடுமா? விடாது சாமி, விடாது விடாது. கீரி பாம்பை பார்த்தா விடுமா? விடாது விடாது. கோழி குஞ்சு கிரணம் பார்த்தா விடுமா? இது எதுக்குமே சேராது சாமி. அப்படி அறநறி தவறாத அரசாட்சி செய்து வந்த நான், நீங்க யாருக்கு எந்த பாவத்தையும் செய்யாத நான், சரிங்க, என் மனைவி சக்கரவதியின் மகன் மச்சள குழந்தையா இருக்கிற போதே மாட்டு படித்து விட்டாளா? மாண்டு மணிந்து விட்டாள். மனைவி மாட்டு மணிந்த பிறகு சரிங்க, மறு திருமணம் செய்தா மாடுக்கு மாற்றா தாய் குடும்ப நேரும். நல்ல மனசன். ஆமா சரிங்க. மறு திருமணத்தை செய்தா மாற்றான் தாய் கொடுமை கொடுமை நேரும் மகனுக்கு. ஆமா, நம்ம வாழ்வை இனிமே மகனோட முடிய வேண்டும். அப்படி என்று மறு திருமணமே செய்யாத என் மகனுக்கு என் மனைவி இருந்தா எவ்வளவு செல்வாக்கா வளர்த்துவாள, அதை விட 10 மடங்கு செல்வாக்க ஊட்டி வளர்த்து என் மகனுக்கு எந்த விதமான குறை இல்லாம சந்தோஷமா வச்சிருக்கீங்க. என் மகன் சந்தோஷமாக இருக்கிறான். முத்துராஜ் இப்ப முத்துராஜ் எங்க போய் இருக்கிறாரு சாமி? அவன் பாடசாலை சென்று இருக்கிறான்பா சாமி. அதனால நண்பா எந்த குறையுமே இல்லாத இந்த நந்தனாபுரியில மக்களுக்கு ஒரு குறை என்றால் மன்னன் குறை என்றால் அதை மக்களுக்கு குறை என்றால் அதை யார் தீர்க்கணும்? மன்னர் தான் தீர்க்கணும். அதனால மக்களுக்கு எந்த விதமான குறையுமே இல்லாம நான் அரசாட்சி செய்து வர்றேன். அதனால யாரோ வர்றது போல தெரிகிறது. யாரே வராங்க. தெரியுது. இந்த குடிமகன் அழுவரானா சிரிக்கிறானான்னு ஒன்றுமே தெரியலையே. நாங்க அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய குடிப்படைகள் பார்த்தாவே தெரிகிறது. சரி நாங்க பாருங்க கரும்பு போட்டுருந்தோம், பானை வந்து தின்னப்பட்டு போகுதுங்க. கரும்ப வந்து பானை தங்குதா? ஆமாங்க. இது எங்கேயுமே கேள்விப்படாத வார்த்தை. ஆணை ஆணை. அப்படியா? ஆமாங்க. சரி கள்ளக்கா போட்டுருந்தாங்க. சுள்ளெரும்பு கள்ளக்காய நோண்டுதான். ஆமா, கட்டெரும்புங்க. சரி அதனால கரடி பிடி சிம்மம் நாட்டை அதான் தெரிகிறது. நீங்க செய்யும் வேளாமை எல்லாம் மிருக ஜாதிகள் அழித்து வருகிறது. சரி அதனால எங்களை அடிச்சு மிருகத்தை காப்பாத்துங்க. அண்ணா அப்படி இல்ல, மிருகத்தை கொண்டு நம்மளை காப்பாத்துன்னு சொல்றோம். ஆமா, நாங்கள் அன்னி நாடு போறோம், இந்த நாட்டுல நாங்க வாழ முடியாது. குடிமக்களே, என் நாட்டை விட்டு நீங்க அந்நிய நாடு போனா எனக்கு தான் கெட்ட பேரு. இந்த நந்தனாபுரியில் ஆண்டு வரக்கூடிய குடிமக்கள்
மன்னன் சரியில்லாத காரணத்தினால நாட்டை விட்டு போறாங்கன்னு எனக்கு தான் இழிவி சொல். உங்கள் மக்களுடைய குறையை தீர்க்க வேண்டியது மன்னனுடைய கடமை. நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்க இதாசனம் போங்க. நான் வேட்டையாடி மிருகத்தை எல்லாம் அடித்து உங்களுக்கு நன்மையை தேடி கொடுப்பது என்ன சேர்ந்தது? மகாராஜா சொல்லுப்பா. ஆளுகாரம் போறது அத்துவானம், மகம் போறது மத்தியானம். சரி, நாங்களா வந்து வேட்டையாடி குடிமனையில் குறைய நீக்கணும். நானே தப்பா வர்றேன் அப்படின்னா என் கூட்டுக்காரி கட்டிக்கிறதுக்கு சேல் இல்லையோ அது குறைக்க சொல்ல காரணம் இல்ல. என் மனைவி இருந்தா சேலை கொடுப்பா. ஆமா, என் மனைவியே நாட்டு சில காலம் ஆகிவிட்டது. ஆமா, அதனால என் மனைவி இல்லையே, நான் சேலைக்கு எங்க போவேன்? அதானே. நாங்க போய் பொட்டிக்கார பாட்டியாக்கிட்ட வாங்கிட்டு போயிடுறேன். வாங்கிக்குவோம். சரி, நான் நிவர்த்துங்களா? என்ன இது பேக்கு? இதுல இருக்கிறது பூரா அது இது எல்லாம் உள்ள வச்சிருக்கிறேங்க. கொஞ்ச நாளும் பொண்ணு புறாரு. ஆமா, சில காலத்துக்கு முன்ன எங்க நாட்டுல இப்படிதான் பரி காதந்து போயிரும். ஏத்தரைக்கிற பரி அதுக்கு இப்படிதான் கொண்டுட்டு வருவாங்க. ஆமாங்க. குடிமக்களுடைய குறையை தீர்க்க வேண்டும். நானே குடிக்கல இல்ல, குடிக்கல. அப்புறம் உனக்கு என்ன டீ? சரி மாமா சொல்லு. கரெக்டா தான் சொல்லி இருக்கிறேன். இல்ல நீ மாமல்ல ஊட்ட காலையில போனா எங்க அக்கௌண்ட்டுக்கு போனோம். ஏய் சாமி மகாராஜா இருந்த போதிலும் குடிமக்கள் அனைவற்ற பேரும் குடிமக்களுடைய குறையை தீர்க்க வேண்டும். ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். காலகத்துக்கு வேட்டைக்கு போகணும். என் மகன் புத்தராஜனை வரவழைத்து அவனிடத்து இந்த வார்த்தையை சொல்லிட்டு நான் கானகம் குடிமக்களுடைய குறையை தீர்க்க வேட்டைக்கு போகணும். சரி, நான் அழைத்ததாக உன் தந்தையார் அழைத்தார் என்று அதி சீக்கிரம் என் மகன் முத்துராஜன் அதி சீக்கிரம் அழைத்துவா. அப்படியா? சீக்கிரமாக போறேன், தேடுறேன். உங்க பையன் எங்க இருந்தாலும் தரத்தரன்னு இழுத்துட்டு வரேன். நீ என் பேரை சொன்னா போதும் வந்துருவானா? குணபோஜ மகாராஜன் உன் தந்தையார் அழைத்தார் என்றா எங்க இருந்தாலும் என் மகன் பறந்தடித்து வந்துருவான். அகட்டும் ஐயா, சீக்கிரம் அழைத்து வர சாமி. அறிவிருக்க சபையார்களே, இப்படி இந்த பிரகாரமாகத்தானே அதாவது முத்துராஜி அழைக்க இப்பொழுது இளவரசராகப்பட்ட முத்துராஜி வருவிதம் காண்க.